Hello friends, welcome back to Vero's Kitchen Tales. என்னதான் ஹாம்பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நம்ம சாப்பிட்டாலும் நம்ம ஒரு பேக்கரியில் கிடைக்கிற அந்த பக்கோடாஸ் பார்த்தா கையெல்லாம் துருன்னு ஆகும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியான ராகி பக்கோடாவை தான் இன்னைக்கு நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வடை மாதிரி இல்லைங்க பக்கோடா பண்ணுறது. எப்போ தண்ணி கலக்கணும், எவ்வளோ கலக்கணும், எப்போ எதை சேர்க்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீளமாக இன்றைக்கி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 5 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்கிற அளவுக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம செய்ய போகிறோம். ஸோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதோட அளவை நீங்கள் ஜாஸ்திப்படுத்திக்கலாம். மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இது கூட சில சாமான்கள் சேர்க்க போகிறோம் பாருங்கள். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி தட்டி எடுத்துகிட்டு வர போகிறேன் பாருங்கள். இப்போ தட்டி எடுத்ததை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி இடித்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ 1 கப் ராகி மாவை எடுத்துக்க போகிறேன். முதல்ல ஒரு பாதி அளவு தான் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம முழுசாக சேர்க்க போகிறது இல்லை. அப்புறம் 1/4 கப் அரிசி மாவு. இதெல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற நம்ம ராகி மாவையும் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம பொதுவாக தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா வெங்காயத்துலேருந்தே நிறைய தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற ராகி மாவையும் நம்ம சேர்க்குறோம் பாருங்கள். சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா அதோட அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிக்கிற மாதிரி பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக வடை என்ன பண்ணுவோம்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அப்படியே கொலக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிப்போம். இப்போது காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர், நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்ற போகிறோம். நம்ம வடைக்கு ஊற்றுற மாதிரி நிறையா தண்ணி ஊற்றி அப்படி கெட்டியாக நம்ம பிணைய போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு தண்ணி நிறையா ஊற்றினோன்னா அப்படி நல்லா சேர்ந்துக்கும், அப்புறம் அது ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம மிக்சரை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆயிலை ஹீட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம பக்கோடா வடைஸ் பண்ணும்போது ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஹீட் பண்ண ஆயிலோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் மிக்சரில் ஆட் பண்ணுறேன். அது நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதோட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு இந்த வடைக்கு கூட ட்ரை பண்ணலாம். மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ மிக்சரை நம்ம அப்படியே உதிரியாக போட போகிறேன். நம்ம கெட்டியாக இல்லாமல் உதிரியாக போட போகிறோம் பாருங்கள். இப்போது அப்பப்போ கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்மளோட பதத்துக்கு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்த மாதிரி பண்ண விட்டு நீங்கள் எடுத்து அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சீவரில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு க்ரன்ச்சியாக பார்த்தாலே. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் மிக்சரை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். டீ டைம்ஸ்க்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம கடலை மாவு அது எதுவுமே நம்ம சேர்க்காம தான் இன்றைக்கி பொரிச்சு எடுத்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.